இடத்துல எனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். உங்களுக்கு இப்போ என்ன தேவை, நீங்க எதுக்காக ஓடிட்டு இருக்கிறீங்க? நான் நம்புறேன் இந்த நேம் வந்து ஃபர்ஸ்ட் டேல கேட்குறீங்கல்ல, ஒரு ஸ்டாப் வச்சிருக்கிறாரு. ஒரு ஸ்டாப் வச்சிருக்கு, அதுல இறங்கும் போது அந்த நன்மையை நீங்க பார்ப்பீங்க. நம்புறவங்க மட்டும் ஹல்லேலூயா. எல்லாம் எம்டியா இருக்கும்போது, ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது ஒரு தேவப்பிள்ளை புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் புதிய ஒரு காரியத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறார். இந்த வார்த்தையை தியானிக்கும் போது இப்படிதான் ஆண்டவர் வந்து பார்க்க வைத்தார். என்ன பார்க்க வைத்தார்னா, ஆபிரகாமுக்கு விசுவாசம் இல்ல, ஆபிரகாமின் அனுபவம் இல்ல, ஆனா ஆபிரகாம் டேஸ்ட் பண்ணாத ஒரு மன்னாவை கர்த்தர் என்ன டேஸ்ட் பண்ண வைத்திருக்கிறார். யாருமே இதுவரை டேஸ்ட் பண்ணாத, யாருமே இதுவரை அனுபவிக்கிறார் ஒரு புதிய காரியம். எத்தனை பேர் ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. உங்க சாட்சி புதுசா இருக்கும். ஜீசஸ் யாருமே இதுவரை டேஸ்ட் பண்ணிராத உணரமாட்டா. ஜீசஸ் ஜீசஸ் இது ஏற்கனவே கேட்ட சாட்சி, இது ஏற்கனவே கேட்ட சாட்சி, இது ஏற்கனவே கேட்ட சாட்சி. இப்படி இருக்காது, இப்படி இருக்காது. இந்த வனாந்திரத்தில் நடத்தினதை நோக்கத்தை அறியும் வேலை வந்தது, அறியும் வேலை வந்தது. உங்கள் பிதாக்கள் அறிந்திராத. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரத்தின் 9வது வசனம் 13வது வசனம் நாம் வாசிக்க கேட்கலாம். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரிநெருப்பு போட்டு இருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஆமென். இந்த மாதம் கர்த்தர் தந்த அருமையான வார்த்தை. ஆண்டு சமத்துல வாக்குத்தத்தத்துக்காய் ஜெபித்த போது வாக்குத்தத்தமாய் காட்டி தரல, ஆனா இந்த வேத பகுதி ஆண்டவர் வந்து கிருபையாய் காண்பித்து தந்தார். சீஷர்கள் மீன் பிடிக்க போறாங்க, அவங்களுக்கு ஒண்ணுமே பிடிக்கல. அவங்க பொழுது விடிந்த போது இயேசு கரையில நிற்கிறார். ஆண்டவர் வந்து நம்ம ஒவ்வொரு காரியத்துக்காக ஓடும் போது அந்த காரியத்துக்கான ஓட்டத்தை எங்க ஸ்டாப் பண்ணணும்னு அவருக்கு தெரியும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. கடல்ல சஞ்சரிக்கிறவர்களுக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா? ஒரு கரை உண்டு. ஆமே. ஆனா நடு கடல்ல இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியாது தெரியுமா? அவங்களுக்கு கரை தெரியாததுனால எது இல்லாம ஆயிராது, கரை இல்லாம ஆயிராது. கடற்கரை ஓரத்தில் நிறைய பேர் இருக்கிறீங்க, அதனால என்னோட சூப்பரா சொல்றீங்க. ஆமே. எனக்கு கரை தெரியாததுனால கரை இல்லாமல் ஆகாது, கரை உண்டு, கரை உண்டு. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். என்மேல் அக்கறை உள்ளவர், நான் எந்த காரியத்துக்காய் ஓடுகிறேன் என்று தெரியும். ஹல்லேலூயா. அவர் கரையில வர வைப்பார். கரையில் வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்ட. இன்னைக்கு ஒரு பெரிய செய்தி. கடந்த வாரத்தில் சிங்கப்பூர் ஊழியத்துக்கு கிருபை செய்தார். அதுல ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு ஃபெலோஷிப்ல ஆண்டவர் ஒரு வேர்டை கொடுக்க வச்சார். அதுதான் நான் இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக அவங்க மத்தியில சொல்லும்படி ஏவப்பட்டதுனால அதை நான் சொல்லும்படி விரும்புறேன். அவர் நின்று, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அறிவுல இதுக்கு முன்னாடி இங்கே சொல்லியிருந்தா நீங்க நோட் பண்ணி சொல்லலாம். இந்த இடத்துல சீஷர்கள் அவர் பிள்ளைகளே கூடுவார் நினைக்கிறேன். ஆமே, பிள்ளைகளே அப்படித்தானே கூடுவார். 5வது வசனத்தை பாருங்க, வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, இந்த அவர்கள் யாரு? சீஷர்கள். ஆமே. பேரு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறார். வேற எப்படி எல்லாம் கூப்பிட்டு இருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். சிநேகிதர்னு கூப்பிட்டு இருக்கிறார். அப்புறம் சகோதரன் சொல்லி இருக்கிறார். சூப்பர். ஆனா இந்த இடத்துல அவர் எப்படி ட்ரீட் பண்றார் தெரியுமா? பிள்ளைகளே அப்படிங்கிறார். ஆமே, பிள்ளைகளே அப்படிங்கிறார். ஒரு குழந்தைய பார்க்கிறது போல இவங்களை பார்க்கிறார். ஆமே, பிள்ளைகளே.
வேறையும் நிறைய சொல்லி இருக்கிறார், அற்ப விசுவாசி. இப்படியெல்லாம் சொன்னவர் இந்த இடத்துல, அப்ப இந்த இடத்துல இயேசு எதை பார்க்கல அப்படின்னா, குறைய பார்க்காம பலவீனத்தை பார்க்கிறார். நம்முடைய பலவீனம் சிலருக்கு குறையா தெரியும், ஆனா ட்ரீட் பண்ற டாக்டருக்கு அது எதுவா தெரியும் தெரியுமா? பலவீனமா தெரியும். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. நானே. ஆமென். ஹல்லேலூயா. பெஸ்ட் டாக்டர் ஜீசஸ் கிரைஸ்ட். பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் சில காரியத்தை கோரசா சொல்லுவோம், விசுவாசத்தை கோரசா சொல்ல மாட்டோம். ஆமே. நீங்கள் என்ன யாருன்னு சொல்லுகிறீர்கள் அப்படின்னா ஒரே ஒருத்தன் சொல்லுவான், அது நீர் உன்னதமான தேவனுடைய குமாரன் ஆகிய கிறிஸ்து. விசுவாசத்தை பேசும்போது தனியா பேசுவோம். ஆனா இல்ல, கஷ்டம், நடக்காது, இதெல்லாம் எப்படி தெரியுமா சொல்லுவோம்? கோரசா சொல்லுவோம். ஆமே. ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்ல. அப்போ வந்து கரையில வந்து இறங்குறாங்க. கரைக்கும் இவர்கள் இருக்கிறதுக்கும் 200 முழம் தூரம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க கரையில வந்து இறங்கி பார்த்த போது இவர் எல்லாமே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இந்த இடத்துல அவர், எனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். உங்களுக்கு இப்ப என்ன தேவை, நீங்க எதுக்காக ஓடிட்டு இருக்கிறீங்க? நான் நம்புறேன் இந்த மே மந்த் ஃபர்ஸ்ட் டேல கேக்குறீங்கல்ல, ஒரு ஸ்டாப் வச்சிருக்கிறார். எங்கேயும் ஒரு ஸ்டாப் வச்சிருக்கு. அதுல இறங்கும் போது அந்த நன்மையை நீங்க பாப்பீங்க, நம்புறவங்க மட்டும். ஹல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 16, 17, 18, 19 வசனங்களிலே 2 நபர்களை குறித்து முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் காலேப், காலேபுடைய மகள் அக்சாள். ஆமே. அந்த வசனங்களை நம்ம வாசிக்க கேட்கலாம். கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாளை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று காலேப் சொன்னான். அப்பொழுது காலேப்பின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்னியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி அக்சாளை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். அவள் புறப்படுகையில் என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதை மேலிருந்து இறங்கினார். காலேப் பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றார். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றார். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமா. இனி எல்லாரும் கவனிங்க. அதனாலதான் அவ்வளவு வசனத்தையும் வாசித்தாச்சு. இனி நீங்களும் கவனிங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல தெரிந்த வேத பகுதி, இங்கே பல முறை பேசப்பட்ட வேத பகுதி. ஆனாலும் இந்த நாளிலே இது பேசும்படி ஏவப்பட்டதுனால ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இங்க ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இடையே இருக்கிற உறவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். முதல் காரியம், ஆமென், நமக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு. ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் நம்ம இருதயத்தில் ஆழமா இருக்கணும். அதாவது பிள்ளைக்கு, இந்த காலேப் அக்சாள் விஷயத்துக்கே வரும். பிள்ளைக்கு வயசாகுது, எப்படியாவது ஏதாவது ஒரு கல்யாணம், அப்படி காலேப் வந்து செட் பண்ணவே இல்லை லைஃப. ஜெயிக்கிறவனுக்கு என் பிள்ளை, அப்படி அவ்வளவுதான். அப்ப பிள்ளையுடைய ஃபியூச்சரை குறித்த காலேபுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, என் பிள்ளை லைஃப் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஜெயமா இருக்கணும், ஜெயமா இருக்கணும். அவ்வளவு. ஏதோ வயசாச்சுப்பா ஏதோ ஒண்ணு, அப்படி கிடையாது. ஒரு தேவ ஆவியை பெற்ற காலேப், அக்சாள், ஆமே, ஏதோ ஒருத்தருக்கு பிள்ளை, அப்படி என் மக, அப்படி கிடையாது. ஜெயிக்கிறவனுக்கு. இங்க ராஜாக்கள் எல்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தன் பிள்ளைகளை யாருக்கு தான் கொடுப்பாங்க தெரியுமா?
சவுலுக்கு வந்து தாவீத மருமக ஆக்குறதுக்கு ஒரு ரீசன் என்ன தெரியுமா? அவன் ஜெயித்தவன், ஜெயிக்கிறவன். அப்ப பிள்ளையுடைய ஃபியூச்சரை தகப்பன் எப்படி செட் பண்றாரு, எப்படி டிசைட் பண்றாரு அப்படின்னா அதுக்கு மேல என்ன எழுதப்பட்டிருக்கணும் தெரியுமா? ஜெயம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அதன் அர்த்தம் என்ன? என் வாழ்க்கைய எனக்கு ஒரு தகப்பன் தீர்மானித்திருக்கிறார். அதுல தோல்வி என்று இருக்காது, அதுல ஜெயம் என்று தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து இந்த ரெண்டு பேருடைய உறவுல இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். தகப்பனை குறித்து நான் ரெண்டாவது சொல்றேன், அக்ஸால குறித்தும் சொல்லணும். அக்ஸா லைஃப்ல இப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்து காலேப் நடப்பிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, லைஃப வந்து டிசைட் பண்ற அந்த ஃபுல் ரைட்ஸ அக்ஸால் யார்கிட்ட கொடுத்திருந்தா அப்படின்னா அப்பாட்ட கொடுத்திருந்தா. ஆமே, அப்பா எனக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்கு அப்படி அப்படி வரல. உங்கள்கிட்ட இது எப்படி சொல்லணும் தெரியல. ஒரு ரவுண்டு போயிட்டு வருமா, ஒரு டீ குடிக்க போமா, நீங்க தான் அம்மா கிட்ட எப்படியாவது பேசி எதுக்கு என்னையும் வெளியே தள்ளதுக்கா, இப்படி வரல. ஆமே, அப்பா டிசைட் பண்றார், வாழ்க்கையை தகப்பன் தீர்மானிக்கிறார். ஆமேன். ஒரு உலக தகப்பன், காலேபு வேறாவின்னு சொன்னாலும் ஒரு உலக தகப்பன் தானே. ஒரு உலக தகப்பன் தன் மகளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் போது, ஆமே, என் மகள் லைஃப் எப்படிதான் இருக்கணும் தெரியுமா? தோல்வியா இருக்கக்கூடாது, ஜெயமா. பரலோக தகப்பனை பாருங்க. ஆமே, இங்கே காலேப் அக்ஸால யாருக்கு கொடுக்கிற அப்படின்னா அவன் கீரியாத் செப்பேரை ஜெயிக்கிறான் தெரியுமா? ஜெயிக்கிற ஒத்தினியலுக்கு கொடுக்கிறான். பிதாவாகிய தேவன் நம்மளை யார்கிட்ட கொடுத்திருக்கிறார் தெரியுமா? மரணத்தை, பாவத்தை, பாதாளத்தை, உலகத்தை, பிசாசை ஜெயித்த நல்ல கைகளை தட்டி ஜெயித்தவர் கையில நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். ருசித்தவங்க மட்டும் ஜெயித்தவர் கையில நான் கொடுக்கிறேன். அதனாலதான் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி, அந்த கண்மலைக்கு ஒரு பெயர் உண்டு, அந்த கண்மலை கிறிஸ்துவே. இரண்டாவதாக, தகப்பன் தருவதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த காலேப் வந்து திருமணம் செய்து கொடுக்கிறான் மகளுக்கு, ஒத்தினியல். நல்ல மேரேஜ், சூப்பரா நடந்தாச்சு. ஆனா திருமணம் கொடுத்துட்டு கையோட என்ன கொடுக்கிறார் அப்படின்னா ஒரு வறட்சியான நிலத்தை வந்து காலேப் கொடுக்கிறான். இந்த அக்ஸால் முதல்ல என்ன பண்றாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்றாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. அதாவது ஒன்ன தகப்பன்ட்ட கேட்கறதுக்கு முன்னாடி அவர் என்ன தருகிறாரோ அதை ஏற்றுக்கொள்ள பழகணும். அக்செப்டன்ஸ் இருக்குல்ல, நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம் தெரியுமா? ஆமா, அக்செப்டன்ஸ் இஸ் an expression of honoring God. ஏற்றுக்கொள்ளுதல் கர்த்தரை கனப்படுத்துவதின் அடையாளம். ஒருத்தங்க ஒண்ணு தரத நம்ம வாங்குறோம் அப்படின்னா அவங்கள நாம கனப்படுத்துகிறதின் அடையாளம் அது. ஒருத்தங்க தரத வந்து எனக்கு வேண்டாம் அப்படி சொல்றோம்னா அவங்கள நம்ம கனவீனப்படுத்துறோம்னு அர்த்தம். இந்த அக்ஸால் என்ன பண்றான்னா முதல்ல அப்பாவை கனப்படுத்துகிறாள். நேசிக்கிறதின் அடையாளம் கனப்படுத்துதல். நம்ம ஆண்டவரை உம்மை நேசிக்கிறேன்னு சொல்றோம், ஆண்டவர் தருகிறதை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். கனப்படுத்துகிறா, அவங்க அப்பாவை கனப்படுத்துறா. அதன் அடையாளம் தான் தரும்போது முகத்தை இப்படி இழுத்து வைக்கல, எனக்கு ஒண்ணு வேண்டாம், எனக்கு ஒண்ணு வேண்டாம், அதையும் நீங்களே வச்சு அப்படி எதுவுமே சொல்லல, அவ அக்செப்ட் பண்றா. ஆமே, தகப்பன் தருவதை அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். இது எதை காண்பிக்கிறது தெரியுமா? அப்பா மேல இருக்கிற அந்த நன்றி உணர்வையும் காண்பிக்கிறது. அக்ஸால் ஆரம்பித்தது நன்றியோடு ஆரம்பிக்கிறா, அதுக்கப்புறம் தான் விண்ணப்பத்தை வைக்கிறாள். விண்ணப்பம் ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். எப்படி நன்றி உள்ளவர்களா இருக்கணும்? அவர் என்ன லைஃப் தந்திருக்கிறாரோ, அவர் என்ன நமக்கு செட் பண்ணி கொடுத்திருக்கிறாரோ அதை வந்து நிறைவோடு ஏற்றுக்கொள்ள பழகணும்.
ஏற்றுக்கொள்ள பழகணும். ரீகன் கோமஸ் அண்ணன் அவங்க பாடி இருக்கிறாங்க, நீர் தந்த இந்த வாழ்வுக்காய் உம்மை என்னாலும் ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். அவங்க 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 லைஃப் உங்களுக்கு தெரியும், நீங்க பார்த்துருப்பீங்க. அவங்க வீல் சேர்ல தான் இருப்பாங்க. ஆமாம், அவங்கள எப்படி பரிதாபம் பார்க்கறதுலாம் அவங்களுக்கு பிடிக்காது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கர்த்தருக்குள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆமே, அவங்க கிட்ட பலமுறை பேசி இருக்கிறேன். அவங்க ஒரு நாள் அவங்க பலவீனத்தை சொல்லி இன்டைரக்டா கூட புலம்புனது கிடையாது. மாறாக அவங்க அக்செப்ட் பண்றாங்க, அதை ஏற்றுக்கொள்றாங்க. இது என் அப்பா எனக்கு தந்த லைஃப். இந்த வறட்சியான நிலத்தை காளை வந்து கொடுக்கிறார். அப்ப ஒரு காரியம் எதுக்கு நான் ஆரம்பத்திலே ஒன்னு சொன்னேன் அப்படின்னா, வாழ்க்கையில ஜெயம்னு எழுதி இருக்கு. அப்போ தகப்பன் வந்து வறட்சியான நிலத்தை கொடுக்கிறார்னா அவருடைய திட்டம் என் பிள்ளை கஷ்டப்படணும்னு அவருக்கு திட்டமே கிடையாது. ஏன்னா பிள்ளைக்கு அப்படின்னா அவர் என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? யாரோ ஒரு ஆளுக்கு கட்டி வச்சிருக்கணும். ஆமே, நம்மை தூதர்கள் கையில கூட கொடுக்கல, தம்முடைய ஒரே பேரான குமாரன் கையில கொடுத்திருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, நம்ம அற்புதத்துல வெளியே வந்த கூட்டம் கிடையாது, ரத்தத்துல வெளியே வந்த கூட்டம். இஸ்ரவேல் எகிப்துல எவ்வளவு அற்புதங்கள் நடந்து, அந்த அற்புதம் இந்த அற்புதத்தினால நான் எகிப்தை விட்டு வெளியே வந்தேன் சொல்லவே முடியாது, சொல்ல முடியாது. மீட்பு அற்புதத்துல இல்ல, மீட்பு ரத்தத்துல. ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். சிவந்த சமுத்திரத்தை கடக்க ஒரு அற்புதம் செய்ய வேண்டியிருந்தது. அற்புதங்கள்லாம் ஆழ்ந்த வேலை நடக்கும். ஆனா அதை விட மேலான ஒரு மீட்பை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அப்ப அப்படிப்பட்ட தேவன் என் லைஃப்ல ஒரு வறட்சியை வரதட்சணையாய் தந்து விட்டார். ஆமே, வறட்சியை தந்துட்டார். அந்த அம்மா, அந்த மகா வந்து அதை அக்செப்ட் பண்றாங்க, ஏற்றுக்கொள்றாங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் இடத்துல போய் முறையிடுகிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடும்பம் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி. 3 விசை ஜெபிக்கிறாங்க, 3 விசையும் பதில் இல்லை. அவங்க புரிந்துக்கிட்டாங்க இது அப்பா தந்தது. வெளியே வராரு, இயேசு வெளியே வந்ததும் சேவகர்கள்லாம் இயேசுவை பிடிக்க வராங்க. பேதுரு கத்தி எடுத்து ஒருத்தன் காதை வெட்டுறான். வெட்டினதும் ஆண்டவர் பேதுரு கை கொடுத்து அடுத்த செக்ரட்டரி நீதான் அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்லுவார்னா, என் பிதா எனக்கு தந்த பாத்திரம் தட்டி போட்டுறாத. அவர் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க தேவன் தருகிறதை ஏற்றுக்கொள்வதின் அடையாளத்தில் ஒன்று. இன்னைக்கு நீங்க ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறீங்க தெரியுமா? அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்து. உங்களுக்கு ஒரு குடும்பத்தை தந்திருப்பார்ல, அதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆமே, அவ முதல்ல அக்செப்ட் பண்றான். ஓகே, அப்பா தந்தாச்சு. ஏற்றுக்கொள்வது என்பது ஆமே ஒரு சரியான ஒரு மன பக்குவத்தையும் மனநிலையும் காண்பிக்கிறது. இத்தனை காலம் என தூக்கி சுமந்த என்னுடைய தகப்பன், தோளில் போட்டு வளர்த்த தகப்பன், என்னை கைப்பிடித்து நடக்க பழக்கின என்னுடைய தகப்பன், என்னை வளர்த்து ஆளாக்கின தகப்பன் எனக்குன்னு ஒண்ணு தந்திருக்கிறாங்க. அதை நான் ஏற்றுக்கொள்ளணும். இந்த வாழ்க்கையின் பாதையை நியமித்தது கர்த்தர். இது கண்ணீரின் பள்ளத்தாக்கண்டா, அதெல்லாம் நடந்துதான் ஆகணும். அல்லேலூயா. என்னதான் தானியேல் இருக்கவனை காலைல அந்த வாக்குத்தத்த ஆராதனையில சொன்னது போல சில பாதையில பயணிச்சுதான் ஆகணும். நான் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுது. அப்பா எனக்கு தந்தது. ஆமா, அடிக்கடி இந்த எக்ஸாம்பிள் சொல்லி இருக்கிறேன். சில நியூஸ் எல்லாம் வரும், பார்த்திருக்கீங்களா? ஆமா, பிள்ளைகளுக்கு விஷம் கொடுத்து பெற்றோர் தற்கொலை அப்படின்னு இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு அது என்னன்னு தெரியாது தெரியுமா? விஷம்னு தெரியாது. கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, தலை காட்ட முடியாம குடும்பமா சூசைட் பண்ணும்போது சில அந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது ஆமே பாருங்க, அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளைக்கு பிடிச்ச ஃபுட்ல அந்த விஷத்தை கலந்துருப்பாங்க. அந்த பிள்ளைக்கு அது விஷம்னு தெரியாது. அந்த பிள்ளைக்கு ஒண்ணு தெரியும், இது எங்க அம்மா தராங்க, இது எங்க அப்பா தராங்க, இது மட்டும்தான் தெரியும், வேற ஒண்ணுமே தெரியாது. இது அப்பா அம்மாவை பாக்குறாங்க, அம்மா கைய பாக்குறாங்க, அப்பா கைய பாக்குறாங்க. ஆமே, ஒருபோதும் நம் தகப்பன் அப்பத்துக்கு பதில் கல்லை தரமாட்டார், மீனுக்கு பதில் பாம்பை தரமாட்டார், முட்டைக்கு பதில் இதை நம்புனீங்கன்னா அவர் தரதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் என்ன நியமித்திருக்கிறாரோ ஆமென்,
அதை ஏற்றுக்கொள்ளுங்க. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது ஒரு காரியம், இந்த வறட்சியான நிலத்தை கொடுத்ததற்கு பின்னாக இருக்கிற திட்டம் என்ன, நோக்கம் என்ன? இது ஒரு தண்டனை அல்ல, இது ஒரு திட்டம். என்ன திட்டம் தெரியுமா? இவ யாருடைய மகா தெரியுமா? காலேபுடைய மகா. காலேப் அப்படின்னாலே நமக்கு தெரியும், இவர் மற்றவங்கள மாதிரி கிடையாது, ஒரு ஸ்பெஷல் விசேஷித்த ஆவி உடையவன். அப்படி ஒரு நல்ல ஒரு நிலையில வளர்க்கப்பட்டவளுக்கு வறட்சியான நிலத்தை கொடுப்பதற்கான 1-2 காரணங்களை சொல்றேன். முதல் காரணம் என்ன தெரியுமா? இவ லைஃப்ல எதை படிக்கணும் தெரியுமா? தாழ்மையை படிக்கணும். தாழ்மையை படிக்கணும். நீங்க பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி, ஆண்டவர் ஒரு மீட்புக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆர்ப்பரிப்புக்கு அப்புறம் அவங்களை எங்க தான் கொண்டு போவார்னா வனாந்திரத்துக்கு தான் கொண்டு போவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கீர்த்தி தேசமெங்கும் பரம்ப ஆரம்பித்ததும் இயேசு எங்க தான் போவார் தெரியுமா? வனாந்திரத்துல தான் போவார். சீஷர்கள் சொல்லுவாங்க, ஆண்டவரே நீங்க சொன்னது மாதிரி நாங்க போனோம், நாங்க சொல்ல பேய் ஓடுது, அற்புதம் நடக்குது, அது நடக்குது, இது நடக்குது, எங்களுக்கு கையும் ஓடல காலம் ஓடல அப்படின்னு இருக்கும்போது வா வனாந்திரத்துக்கு போ அப்படி சொல்லிட்டு வனாந்திரத்துக்கு கொண்டு போகிறார். ஆமென். ஆண்டவர் சில நேரத்துல ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். பிரசங்கியில சொல்லப்பட்டிருக்கிறது, வாழ்ந்திருக்கும் போது நன்மை அனுபவித்திரு, தாழ்ந்திருக்கும் போது சிந்தனை செய். ஆண்டவர் நினைச்சா டைரக்டா கானானுக்குள்ள கொண்டு போயிடலாம். மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் இவர்களை சுமந்து கொண்டே போகலாமே. ஆண்டவர் சுமக்கிறவர் அல்லவா? ஆனா சுமக்கிறதுக்கு பதில் ஏன் இந்த வனாந்திரத்தில் நடத்துகிறார் என்றால் தாழ்மை. தாழ்மை உள்ளவனுக்கு தான் கர்த்தர் என்ன கொடுக்கிறார் தெரியுமா? ஆமை கிருபை கொடுக்கிறார். ஒரு நாள் உனக்கு என்ன, நான் இன்னாருடைய பிள்ளையாக்கும் அப்படி சொல்லிட்டு உனக்கு அந்த ஒரு பெருமை வந்துட்டுன்னா நீ ஒத்தினியல சட்டினியல் ஆக்கிருவ. ஆமே, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அந்த கழுதையிலிருந்து அப்படி இறங்குறான். கழுதையில ஏறி உட்கார வச்சாச்சு, ஒரு ராயல் ட்ரீட்மெண்ட், ஒரு பெரிய விருந்து. இவளை அனுப்பும் போது, என்னமா இது உனக்குமா அடி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்கும் போதோ வாங்கிட்டான். அப்ப அது என்ன, எந்த ஃப்ரெண்டு பக்கமா பின்னாடி பக்கமா? அந்த கிணறு உள்ளதுதான் எனக்கு தந்திருக்கு, ஒன்னும் கேட்கல, ஏன்னா இது என் அப்பா தந்தது. வாங்கினதுக்கு அப்புறம் பார்க்கிறா வறட்சி. அவ கழுதையிலிருந்து இறங்குறா. தாழ்மையை கர்த்தர் கற்றுத்தருகிறார். உபாகமம் 8:2 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கு அப்படின்னு இருக்கும். ஆமென். உன்னை சிறுமைப்படுத்தும் படிக்கு உன்னை 40 வருஷம் எதுல நடத்தின? அப்ப அவர் நீ கொஞ்சம் இரு. ஆண்டவர் நல்ல அப்படி எழும்பிட்டு இருக்கிற இடத்துல டக்குன்னு ஆண்டவர் புடுங்கிட்டு வனாந்திரத்துல விடுறாருன்னா புரிஞ்சுக்கோங்க, ஓகே ஆண்டவர் எனக்கு, நான் கோச்சிங் கிளாஸ்ல இருக்கிறேன். ஆமே, ட்ரைனிங் பீரியட். இன்னொரு முக்கியமான காரியம் இருக்கிறது, என்ன தெரியுமா? ஏன் இப்படி நடத்துறாருன்னா, உபாகமம் 8:16 சொல்லப்பட்டிருக்கிறது, உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்தில் உன்னை போஷித்து பிதாக்கள்னா யாரெல்லாம் சொல்லுங்க? ஆபிரகாமுடைய விசுவாசம் இவங்களுக்கு இருக்குதா? இல்ல. ஆபிரகாமுக்கு தேவனோடு இருக்கிற அந்த நெருங்கின உறவு இவங்களுக்கு இருக்குதா? இருக்கு. இவங்க அதை ட்ரை பண்ணல. ஓகே. ஆனா இந்த வனாந்திரத்துல கர்த்தர் என்ன செய்யறார் அப்படின்னா, ஒரு புதிய காரியத்தை இவர்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றார், அறிமுகப்படுத்துகிறார். ஆமே, இவள் நினைக்கவில்லை. இவளுக்கு ஒரு நிலம் கொடுத்ததும் இவ என்ன நினைச்சா அப்படின்னா, இந்த ஒரு நிலம் எனக்கு போதுமானதா இருக்கும் என்று பார்த்தா அது வறட்சியான நிலம். ஆனா அவ திரும்ப கேட்டது இனி ஒரு நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை தான் கேட்டா. வறட்சியை தந்துட்டீங்க, தண்ணியும் தாங்கன்னு கேட்கிறா. இதான் அவளுடைய கேள்வி, அவளுடைய வேண்டுதலே தான். அப்பா வறட்சியை கொடுத்துட்டீங்க, நீ தண்ணியும் கொடுங்க. ஆமே. ஆனா தகப்பன் கொடுத்தது என்ன தெரியுமா? மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவர் ஏற்கனவே செட் பண்ணி வச்சுட்டார். இந்த வசனம் இருக்கிறது அல்லவா, உபாகமம் 8:16, நல்ல கவனமா கேளுங்க.
வராந்திரத்துல தான் ஆண்டவர் புதிய காரியத்தை அறிமுகப்படுத்துவார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஆண்டவர் when everything looks empty, God introduces something unexpected and new. எல்லாம் எம்டியா இருக்கும்போது, ஒண்ணுமே இல்லாம இருக்கும்போது, ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் புதிய ஒரு காரியத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ண போகிறார். இந்த வார்த்தையை தியானிக்கும் போது இப்படிதான் ஆண்டவர் பார்க்க வைத்தார். என்ன பார்க்க வைத்தார்னா, ஆபிரகாமுக்கு விசுவாசம் இல்ல, ஆபிரகாமின் அனுபவம் இல்ல, ஆனா ஆபிரகாம் டேஸ்ட் பண்ணாத ஒரு மன்னாவை கர்த்தர் என்ன டேஸ்ட் பண்ண வைத்திருக்கிறார். ஹalleluya. முற்பிதாக்களின் அனுபவங்கள் நமக்கு இல்ல, முற்பிதாக்களின் விசுவாசம் இது எதுவுமே நமக்கு இல்ல. ஆனா என்ன கர்த்தர் வனாந்திரத்தில் நடத்துறார்னா, அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாத ஏதோ ஒன்றை கர்த்தர் எனக்காக நம்புறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு மன்னானா என்னன்னு கேட்பார், தெரியாது, இவங்களுக்கு தெரியாது. ஆண்டவர் புதிய ஒரு காரியத்தை, இதுதான் ஏசாயா 43 இருக்கிறது. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்போ, இதுக்கு முன்னாடி இல்ல. அவ இதுக்கு முன்னாடி என்ன ஆண்டவர் எம்டி ஆக்கிட்டார், என்ன ஆண்டவர் வெறுமையாக்கிட்டார், என்ன ஆண்டவர் வனாந்தரத்தில் கொண்டு வந்துட்டார், புசிக்கிறதுக்கு அடுத்த நாளைக்கு என்னன்னே தெரியல. ஆமென். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிலையில உங்க மேல ரட்சிப்பு இருக்கிறது, அழைப்பு இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது, ஆனா ஒண்ணுமே இல்ல என்கிற நிலையில கொண்டு வர்றார்னா, ஒரு புதிய காரியத்தை, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழிகளில். எத்தனை பேர் நம்புறீங்க? என் லைஃப்ல கர்த்தர் அனுமதித்த வனாந்திரத்தில் ஒரு புதிய காரியத்தை எனக்கு அறிமுகப்படுத்த போகிறார். என் பிதாக்கள் அறிந்திராத, என் பிதாக்கள் அறிந்திராத, என் பிதாக்கள் அறிந்திராத, thank you Jesus, என் பிதாக்கள் அறிந்திராத, ஆமென், மன்னாவினா, ஓ ஜீசஸ். அவங்க ஃபெய்த் நமக்கு இல்ல, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இல்ல. ஆண்டவரே அவங்கள நடத்தினீங்க, ஓகேப்பா, அவங்கள வீரர்கள், அப்பா அவங்கள லெஜெண்ட்ஸ். ஆண்டவரே எங்களே ஆண்டவரே கொண்டு வரீங்க, பிதாக்கள் அறியாத. ஆமென். வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்து. நீங்க ஒரு புதுசா ஒரு காரியத்தை செய்ய போறீங்க ஆண்டவரே, அதை நான் நம்புறேன்ப்பா. அதனாலதான் இந்த வனாந்திரம், அதனாலதான் இந்த வனாந்திரம். இதுவரை நான் டேஸ்ட் பண்ணாத பரலோக நன்மையை நான் டேஸ்ட் பண்ண போறேன். இதுவரை எத்தனை பேர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய், எத்தனை பேர் இதுவரை டேஸ்ட் பண்ணாத, நம்புறவங்க தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க. இதுவரை டேஸ்ட் பண்ணாத, ஹalleluya. பிதாக்கள் அறிந்தவைகள் எல்லாம் வாசித்து தெரிந்து கொண்டோம், பிதாக்கள் அறிந்தவைகளை வாசித்து தெரிந்து கொண்டோம், பிதாக்கள் அறியாதவைகளை ருசித்து தெரிய போகிறோம். தேனிட்ட பணியாரம் போல இருக்கிற மன்னா நம்புறவங்க மட்டும். என் வாழ்க்கையில இந்த மே 1 இந்த செய்தியை கேட்கிற யாரோ ஒருத்தங்களுக்கு உன் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதித்த வனாந்திரம், இதுவரை ருசித்திராத, சுவைத்திராத ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் இன்ட்ரோடியூஸ் பண்றார். என்னுடைய மினிஸ்ட்ரியில, என்னுடைய லைஃப்ல, ஓ க்ளோரி, விசுவாசிக்கிறவங்க அறிக்கை செய்யுங்க. என் ஃபேமிலியில இதுவரை நான் டேஸ்ட் பண்ணிராத, என் பிதாக்கள் அறிந்திராத ஒரு புதிய காரியத்தை இந்த வனாந்திரத்தில் என் கர்த்தர் அறிமுகப்படுத்துகிறார். இதோ நான் புதிய காரியத்தை உங்கள் பிதாக்கள், அதனாலதான் யாருக்கும் சொல்லி தர முடியல. பிதாக்கள் அறியாததை நமக்கு தராருன்னா இன்னொருத்தங்களுக்கு அதுக்கு ஆலோசனை சொல்ல முடியாது, தெரியாது. உங்க காரியத்தை போய் சொல்லும் போது அவங்களுக்கு சொல்லித்தர தெரியாது. இது அவருக்கு தான் தெரியும், அவருக்கு தான் தெரியும். இந்த வனாந்திரத்துக்காக நீங்க குடும்பமா நன்றி சொல்லும்படியாய், என் தகப்பன் நல்லவர், என் தேவன் நல்லவர். ஹalleluya,
ஹalleluya. ஆமே ஆமே. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த வார்த்தையை பேசும்போது என் ஆவியிலே நான் களி கூறுகிறேன். ஆண்டவர் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். அது இப்பொழுதே பிதாக்கள் அறியாத. ஆமே ஆமே. வர்ஷிப் பண்ணுங்க. உடா ராபா கராபா. ராபா கலா மாதா ராபா. ஒரு புதிய காரியம் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். ராபா கபா மாஷே. Worship him. புதிய காரியத்தை எழுதுறவங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த வனாந்திரத்தில் கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை என் வாழ்க்கையில அறிமுகப்படுத்த போகிறார். ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய காரியம். நீங்கள் அதை அறியீர்களா? புதிய காரியம்னா யாருக்குமே தெரியாது. ஆமென். ஆபிரகாமுக்கு கர்த்தர் நடத்துவார்னு தெரியும். யெகோவா ஈரேன்னு சொன்னார். அவன் ஆபிரகாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒண்ணு உண்டு. என்ன தெரியுமா? சமுத்திரத்தை பிளந்து அதுல நடத்துறது அவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஆமென். ஆபிரகாம் போஷிக்கப்பட்டார். எப்படி தெரியுமா? மெல்கிசேதேக்கு வந்து அப்பவும் ரசம் கொடுத்து ஆபிரகாம் எப்படி போஷிக்கப்படல தெரியுமா? ஆமென். வானத்திலிருந்து மன்னா பிதாக்கள் அறியாத, யாருமே இதுவரை டேஸ்ட் பண்ணாத, யாருமே இதுவரை அனுபவிக்கிறார் ஒரு புதிய காரியம். எத்தனை பேர் ஆமென் ஆமென் ஹalleluya. உங்க சாட்சி புதுசா இருக்கும். ஜீசஸ் யாருமே இதுவரை டேஸ்ட் பண்ணிராத. உடாரமா கரா. ஜீசஸ் இது ஏற்கனவே கேட்ட சாட்சி. இப்படி இருக்காது. இந்த வனாந்திரத்தில் நடத்தினதின் நோக்கத்தை அறியும் வேளை வந்தது. உங்கள் பிதாக்கள் அறிந்திராத. ஆமென் ஹalleluya. வனாந்திரமே வாழ்க்கையானாலும் சொல்லுங்க, கர்த்தர் என் பக்கம் உண்டு. ஆமென். வனாந்திரமே கர்த்தர் என் பக்கம் உண்டு. ஹalleluya. நீங்க நல்ல கவனிச்சீங்கன்னா தெரியும். அவ கழுதையிலிருந்து இறங்கும் போது தகப்பன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா. அப்பா எங்க அவ தேடல. அவன் வனாந்திரத்தில் ரொம்ப தேட வைக்க மாட்டார். ஹalleluya. யோசுவா 15வது அதிகாரம் 18வது வசனம். அவள் கழுதையின் மேலிருந்து இறங்கினாள், காலே பார்த்து அப்படின்னு இருக்கும். அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இப்ப இறங்குவா. அவர் பார்த்துட்டு இருக்கிறார். இப்போ அவன் தன்னை தாழ்த்துவான். இப்பொழுது தாழ்த்துவான். இந்த தாழ்மைங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஆமாம். ஆண்டவரே, நான் தாழ்த்த தவறுறேன்னா என் லைஃப்ல நீங்க வனாந்திரத்தை ரெடி பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஆமாம். ஆண்டவரே, எனக்குன்னு ஒரு வனாந்திரத்தை. இயேசு வந்து அவரே வனாந்திரத்தை தேடி போனார். நான் எங்கேயாவது நீர் வெறுக்கிற அருவருக்கிற மேட்டிமை பெருமை எழும்புதுன்னா அடுத்த ஸ்டெப் ஒரு வனாந்திரமா இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமே. ஆண்டவர், இந்த வனாந்திரம் எனக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கணும். அந்த வனாந்திரம் இருக்கட்டும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அதனாலதான் வார்னிங் எல்லாம் வனாந்திரத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு வார்னிங். கானானுக்கு போனதுக்கு அப்புறம் உள்ள காரியத்தை குறித்து தான் வார்னிங் கொடுத்துட்டு இருக்கிறார். நீ அங்க போகும்போது அப்படி நினைச்சிடக்கூடாது, இப்படி நினைச்சிடக்கூடாது. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. இப்ப நீ நினைச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஏன்னா நீ இப்ப எங்க இருக்கிற? வனாந்திரத்தில். ஆனா கானானுக்கு போகும்போது இங்க பாரு, நீ கட்டாத வீடு, நடாத தோட்டம், அப்ப தாழ்ச்சியே கிடையாது, தலைமுறைக்கு இருந்து சாப்பிடலாம். இப்படியெல்லாம் வரும்போது மறந்துடாத, உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு
வார்னிங் வந்து அதாவது நம்ம லைஃப் செட்டில் ஆக்குறா தெரியுமா, அதுலதான் வார்னிங்கே இருக்கு. ஏன்னா அங்கதான் நம்ம இடருவோம், அங்கதான் தவறுவோம். ஏண்டவர் இந்த வனாந்திரம், ஆமே நீ கேட்டது நீ அறிந்ததெல்லாம் உன் பிதாக்கள் டேஸ்ட் பண்ணது. ஆபிரகாம் வாழ்க்கையில டேஸ்ட் பண்ண காரியம் நம்ம டேஸ்ட் பண்ணும் போது அது ஏற்கனவே ஒரு ஆள் டேஸ்ட் பண்ணது. ஆனா ஆண்டவர் இங்க புதுசா ஒன்னு இன்ட்ரோடியூஸ் பண்றார். உன் பிதாக்கள் அறியாத, உன் பிதாக்கள் அறியாத. ஆமென் ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசத்தோட உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என் சாட்சி புதுசு, என் சாட்சி புதுசா இருக்க போகுது. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. என் சாட்சி புதுசா இருக்க போகுது, என் சாட்சி புதுசா இருக்க போகுது. கர்த்தர் அப்படி செய்ய போகிறார், அது இப்பொழுதே தோன்றும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் 2 காரியத்தை வேகமா சொல்லி ஜெபிக்கிறேன். 4வது, தேவனிடத்துல தகப்பனிடத்துல தைரியமா கேளுங்க, தைரியமா கேளுங்க. எதின் அடிப்படையில தெரியுமா? ஆசையின் அடிப்படையில் இருக்கக்கூடாது, உறவின் அடிப்படையில். இந்த தைரியம் ஈஸியா வராது. இந்த தைரியம் வரணும்னா உறவு ஸ்ட்ராங் ஆகணும். இப்போ புரியும் எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த அக்ஷாலுக்கு இந்த தைரியம் வர காரணம் என்ன? ஏன்னா இந்த லைஃபை யார் செட் பண்ணி கொடுத்தது? அப்பா. அதுதான் ரீசன். இன்னொன்று, அவ எந்த பிளாட்ஃபார்ம்ல நின்னுட்டு கேட்கறா தெரியுமா? அப்பா கொடுத்த வறட்சியை அக்செப்ட் பண்ற அந்த நிலையில இருந்து கேட்கிறா. தகப்பன் கொடுக்கிறத நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, அதை நம்ம வேல்யூ பண்ணும் போது, அதை நம்ம மதிக்கும் போது நமக்கு அவர்கிட்ட கேட்கணுங்கிற தைரியம் வரும். ஆமென். அதாவது ஏதோ ஒரு டிராக்ல நடந்துட்டு கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று ஆபிரகாம் சொல்லவில்லை. கர்த்தர் ஒரு டிராக்க போட்டு, நீ மோரியா தேசத்துக்கு போய் நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்று, ஃபுல் மேப் அவர் தான் செட் பண்ணி கொடுக்கிறார். அதுல பயணித்துட்டு தான் சொல்றார் கர்த்தர் பார்த்து கொள்வார். நம்ம கால் போன போக்கிலும் மனம் போன போக்கிலும் நடந்துட்டு கர்த்தர் பார்த்து கொள்வான்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றான், பார்த்தேன், காணல. ஆமே, ஏதோ ஒரு பாதையில் நடந்துட்டு இவ வேல்யூ பண்ற அப்பா கொடுத்த லைஃப மதிக்கிறா. அந்த இடத்துல அவளுக்கு கேட்கணுங்கிற தைரியம் வருது. எஸ்தர் பாருங்க, எஸ்தர் வந்து அகஸ்வேரு ராஜாவுக்காக ஏற்படுத்தப்பட்டவள். அகஸ்வேரு ராஜா வந்து பொற்செங்கோல நீட்டி தயவும் கிடைச்சாச்சு. தயவு கிடைச்சதுக்கு அப்புறம் அவளால கேட்க முடியல, ஏன்னா பேசி பழக்கம் இல்லை. ராஜா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல சொல்லிட்டாரு, நீ ராஜ்யத்துல பாதி மட்டும் கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். அப்பவே கேட்க வேண்டியதான, கேட்கல, ஏன்னா பழகல. பழகணும்னா விருந்து வைக்கணும். இவ ஆசையா வைக்கிறா, அவரும் வராரு. முதல் விருந்துலையும் கேட்கல, 2வது விருந்துல கேட்கறாங்க இவ அப்படின்ட்டா. முடிஞ்சு கதை, முடிஞ்சு 2 விருந்துல கதை, சத்துருக்க கதை முடிஞ்சு. நம்ம விருந்தா வைக்கிறோம். ஆமா, 2 விருந்து, சத்துருக்க கதை முடிஞ்சு. சரி, அந்த பழக்கம் தான் வந்து கேட்க தூண்டும், கேட்கணும். ஆமென். எபேசியர் 3வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. அவரை பற்றும் விசுவாசம். இயேசுவை இறுக பிடித்துக் கொள்ளணும், அவளை அப்படி நம்பணும், முழுசா நம்பணும். ஒருத்தங்களை நம்ம முழுசா நம்புறோம்னா எல்லாத்திலையும் நம்ம அவரை தான் வச்சிருப்போம், எல்லாத்திலையும் அவரை தான் வச்சிருப்போம். சில பிள்ளைங்க அம்மா விட்டு எங்க போனாலும் இறங்கவே மாட்டாங்க. சில பிள்ளைங்க அப்பா விட்டு எங்க போனாலும் இறங்கவே மாட்டாங்க. எத்தனை சொந்தக்காரங்க உறவுகள் இருந்தாலும் இறங்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த முழு நம்பிக்கையும் அவங்கள கொஞ்சம் இறக்கி விட்டாலும் இன்னொருத்தவங்க தூக்குனாலும் ஃபியூ செகண்ட்ஸ்ல அழுதுட்டு வந்துடும். இப்படி இருக்கணும். இயேசுவை விட்டுட்டு ஒண்ணு நான் யோசிக்கவே கூடாது. இது எனக்குள்ள ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்குது. எங்க போறது தெரியுமா? அப்பா கிட்ட போறதுக்கு. ஹalleluya. ஆமா, இந்த ரிலேஷன்ஷிப் தான் நமக்குள்ள ஃப்ரீடத்தையும் தைரியத்தையும் விடுதலையும் தைரியத்தையும் கொடுக்கும். இந்த உறவு அது தைரியமா கேட்கிறான். எனக்கு தந்தீங்கல்ல, ஏன் தந்தீங்கன்னு கேட்கல, தந்தீங்க எனக்கு இதையும் தான். உறவு அவளை கேட்க வைக்க தைரியப்படுத்துது. இன்னைக்கு அநேகருக்கு இந்த தைரியம் இல்ல. ஆண்டவரே சொல்ற சீஷங்கள்ட்ட, நீங்க ஒண்ணுமே கேட்காம இருக்கிறீங்களே, ஒண்ணுமே கேட்கல, கேளுங்கள் அப்படிங்கிறார்.
கேளு. நான் எப்படி ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்பேன்? கேளுங்கள். கேட்கணும் ஆண்டவர். அதாவது வனாந்தரத்தை உங்க லைஃப்ல நீங்க எப்படி பார்க்கணும் தெரியுமா? இது வரப்போகிற நன்மைக்கான ஒரு டோக்கனா, ஆமே, ஒரு ஆரம்பமா, ஒரு அட்வான்ஸா பார்க்கணும். ஹல்லேலூயா, ஆமே. கேளுங்கள். இன்னொரு காரியம், டைம் ஆயிட்டு. 5வது, சிறந்தது இன்னும் வர இருக்கிறது. The best is yet to come. ஆமே. அவ கேட்கிறா, வறட்சியான நிலத்தை தந்தீங்க, நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் தர வேண்டும். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார். ஆமே. பெஸ்ட், சிறந்தது. வனாந்திரத்தில், ஆமே, உங்க லைஃபோடைய எண்டு கார்டு போட்டுறாதீங்க. ஆமே. டெட் எண்டா நீங்க அதை வனாந்திரத்தை பார்க்காதீங்க. வனாந்திரம் தான். வனாந்திரத்துல சாக போறோம், வனாந்திரத்துல சாக போறோம்னு சொன்ன அவ்வளவு பேரும் சத்தம். நம்ம எளிதாய் சுதந்திரிப்போம் சொன்ன காலேப் சுதந்திரித்தான். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை வச்சு இதோட என் கதை முடிஞ்சது, நான் இதுல சாக போறேன்னு சொல்லி நீங்களே ஃபுல் ஸ்டாப் வச்சிடாதீங்க. சிறந்தது வர இருக்கிறது, சிறந்தது வர இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். வனாந்திரம் செழிப்பான வயல்வெளியாய் மாறும் இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ. ஹல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த கரையில் சேரும் போது அந்த நன்மையை கர்த்தர் காண பண்ணுவார். நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை ஓ வெட்கப்பட்டு. ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிஷம் எழும்பி நிக்க முடிஞ்சவங்க எழும்பிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்ல நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். இந்த ஒரே ஒரு கோரஸை மட்டும் பாட போகிறோம். வனாந்திரமே வாழ்க்கையானாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கரை நமக்கு தெரியாமல் இருக்கலாம், அதன் அர்த்தம் கரை இல்லை என்றல்ல, கரை இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு நிற்கிறார், அவர் உயிரோடு இருக்கிறார். நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். ஒரு விஷயம், வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே, அநேகருடைய தொய்ந்து போன நம்பிக்கையை கர்த்தர் உயிர்ப்பித்திருக்கிறதை நாவில உணர்கிறேன். இந்த சத்தத்தை சமீபத்தில் தூரத்தில் இருந்து கேட்கிற உள்ளமே, ஆமே, நீ அவருக்கு தேவை. நீ அவருக்கு போன போட்டு அப்படி கடல்லே அப்படி விடல. அவர் கரையில இருக்கிறார். உனக்கு ஒரு கரை உண்டு சகோதரா. ஆமே. அதுல வந்து சேரும் போது உனக்குன்னு ஆயத்தம் பண்ணினத உன் கண்கள் காணும்படி செய்வார். கர்த்தர் நல்லவர். ஏன் எனக்கு இந்த வனாந்திரம் என்று கேட்கிறாயா? உன் பிதாக்கள் அறிந்திராத, இதுவரை யாருமே டேஸ்ட் பண்ணாத ஒரு புதிய காரியத்தை, ஒரு புதிய காரியத்தை. ஆமே. இன்னைக்கு இந்த வேர்டு தான் தலையிலேயே ஓடிட்டு இருக்கு. ஏன் சாட்சி புதுசா இருக்கும். ஹல்லேலூயா. வேலை கிடைச்சுன்னு 4 பேர் சாட்சி சொல்றாங்க, ஆனா எனக்கு வேலை கிடைக்கிறது வித்தியாசமா இருக்கும். ஹல்லேலூயா. எனக்கு வாசல் திறக்கப்பட்டது 4 பேர் சாட்சி சொல்றாங்க, ஆனா எனக்கு திறக்கிறது வித்தியாசமா இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? பிதாக்கள் அறியாத ஜீசஸ், ஜீசஸ். அப்படியே 2 கைகளை உயர்த்து. அப்ப நீங்க இருக்கிறீங்க. என்ன அப்பான்னு கூட வச்சது நீங்க தானே? என் அப்பான்னு கூட வச்சது நீங்க. வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தரின் பக்கமுண்டே. வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தரின் பக்கமுண்டே. வேண்டியதை அவர் நம்பி நான் முன் செல்லுவேன்.
வேண்டியதை அவர் நம்பினா. இயேசுவை நம்புவேன், இயேசுவை என்னை வெட்கப்பட்டு ஆமென் இயேசுவை ஆமென் என்னை வெட்கப்பட்டு ஆமென். ஒரே ஒரு வார்த்தை சொல்ல ஏவப்படுகிறேன். இந்த மன்னாவை கொடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இஸ்ரவேலர்கள் எல்லாம் எகிப்தின் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் இருந்ததை நினைச்சு அழுதாங்க. ஏன்னா அதை அவங்க ஏற்கனவே டேஸ்ட் பண்ணது. ஏற்கனவே டேஸ்ட் பண்ணதை கர்த்தர் ஸ்டாப் பண்றாருன்னா இதுவரை டேஸ்ட் பண்ணாததை கர்த்தர் தரப்போறார். நாட்கள் உங்க லைஃப்ல சிலதை ஸ்டாப் பண்ணி இருக்கிறார்ல, இப்போ கைகளை உயர்த்தி இயேசுவை நம்புவே நாளெல்லாம் நான் என்னை அவரிடம் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஆமென் இயேசுவை நம்புவே நாளெல்லாம் என்னை அவரிடம் வெட்கப்பட்டு. கடைசியா கைகளை அசைத்து ஹல்லேலூயா பாடி முடிக்கலாம். Glory. சகோதரா சகோதரி, உங்கள் சாட்சி புதுசா இருக்க போகுது. இதுவரை யாரும் சொல்லாத சாட்சி, இதுவரை யாரும் கேட்டிராத சாட்சி. Glory. ஆமென். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. முழு பலத்தோடு ஆமென் ஆமென். ஹalleluya. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே, கிருபை மிரக்கு நிறைந்த தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி. இந்த முத்தில் எங்களை வரவழைத்து பாட துதிக்க ஆராதிக்க செபிக்க வைத்து தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நாங்க நம்பிட்டோம், நாங்க நம்புறோம். நீங்க புதிய காரியத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறீங்க, உருவாக்க போறீங்க. அது இப்பொழுதே தோன்றும், இப்பொழுதே. எஸ் லார்ட். பிதாக்கள் அறியாது, அவங்களுக்கு இது தெரியாது. என்ன ஒரு பிதாக்களுக்கு அறிமுகப்படுத்தாம சில காரியத்தை மறைச்சு வச்சு எங்களுக்கு வெளிப்படுத்த சித்தம் வைத்த உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியதப்பா. நன்றி ஆண்டவரே. அப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா இருக்கிறார். இந்த வறட்சி முடிவு அல்ல. நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை அவர் தருவார். அவர் ஆயத்தம் பண்ணினதை எடுத்து தருவார். கரை சேரும் போது என் கண்கள் அதை காணும். இந்த நம்பிக்கையிலே முன் செல்ல ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், சமாதானத்தோடு அனுப்பி சாட்சியாய் கொண்டு வரும். எல்லா மகிமை கணம் உமக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் எல்லாம் பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.